வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லங்கா பிரீமியர் லீகோட 7th மேட்ச் கேண்டி ஃபால்கன் அண்ட் கொலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 டீமும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 6 ஆஃப்டர்நூன் 3 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராங்கிரே தம்புலா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 28 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 15 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 13 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 165 பதிவாயிருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணாங்க. வெதர் பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்க போகுது. லைட்டாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேட்ச் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஹெட்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 டைம் இது வரைக்கும் 8 தடவை மோதிருக்காங்க. அதில் கேஎஃப்எல் 2 தடவையும், சிஎஸ் 6 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஐயாவே இருக்குது. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டைம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா யாராவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கிரவுண்டில் பேட்ஸ்மென்ஸை பொறுத்தவரைக்கும் ஆஞ்சலோ மேத்யூஸ் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 52 ரன் 42 ஹையஸ்ட் 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் குர்பாஸ் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 96 ரன் 70 ஹையஸ்ட் இருக்குது. சமரவிக்ரமா பொறுத்தவரைக்கும் 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 99 ரன் 51 ஹையஸ்ட் வச்சுருக்காரு. அண்ட் பவுலர்ஸை பொறுத்தவரைக்கும் அசரங்கா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 102 ரன் 67 ஹையஸ்ட் 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் ஃபெர்னாண்டோ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட், ஷானகா 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட், பதிரனா 3 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டீமுக்கு அகேன்ஸ்டாக யாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஷானகாவை பொறுத்தளவுக்கு கொலம்பஸ் டைகர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 9 மேட்சஸ் ப்ளே பண்ணி 200 ரன் அடிச்சுட்டு 56 ஹையஸ்ட் ப்ளஸ் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் அசராங்கா 10 மேட்சஸ் ப்ளே பண்ணி 236 ரன் 77 ஹையஸ்ட் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஃப்ளெச்சர் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 170 ரன் 102 ஹையஸ்ட் இருக்குது. அண்ட் மேத்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 61 ரன் 25 ஹையஸ்ட் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. மேத்யூஸ் எந்த அளவுக்கு பவுலிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. பட் பவுலிங் போட்டானா கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்க முடியும். அண்ட் பதிரனா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் கேஎஃப்எல். அண்ட் வெள்ளாலே 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 10 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டி ஃபால்கனோட பாசிபிள் 11 பார்ப்போம். தினேஷ் தண்டிமல் அண்ட் ஆண்ட்ரி ஃப்ளெச்சர் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சண்டிமன் அண்ட் ஃப்ளெச்சர் சொல்ல நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே நல்லா குயிக்காக அடித்து ஆட ஆசைப்பட்றாங்க. அப்படி பார்க்கும்போது பவர் பிளேக்குள்ளேயே இவங்களால் ஒரு 60 to 70 ரன்ன்றதுமே அடித்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் மஸ்ட் பிக்கில் நீங்கள் 2 பேருமே ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஆண்ட்ரி ஃப்ளெச்சர் இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த கிரவுண்டில் ஒரு 100மே வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாராளமாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சண்டிமலையுமே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே பாருங்கள் ஆவரேஜாக 30+ அப்படின்றத 30+ ரன் அடித்து கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிளவருக்கு பண்ணுறாரு. அதுலேயுமே 1 or 2 கேட்சஸ் பிடிக்க முடியும். ஸோ மேட்சுக்கு 50+ பாயிண்ட்ன்றதை சாலிடாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மேட்சுமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஆண்ட்ரி ஃப்ளெச்சரை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி சாய்ஸில் ஜிஎல்ல மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் வேண்டாம். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு சேஃபாக பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹாரிஸ் ஓரளவுக்கு நல்ல பிளே, பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் கிடையாது. ஸோ மேபி நீங்கள் சண்டிமல் ஆர் ஃப்ளெச்சர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா அந்த டீமில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் பேட்டிங் செகண்ட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 1-1 வரப்போ பேட்டிங் செகண்டில் ஓரளவுக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே எந்த அளவுக்கு இவரால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ ஏன்னா கீப்பிங்கில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறதால இவர் எந்த அளவுக்கு பிக் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல, ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ சமர் வைக்கிறோமா சண்டிமல் இது மாதிரி பிளேயெல்லாம் கீப்பிங்கில் இருக்கிறதால ஸோ ஹாரிஸை மோஸ்ட்லியாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு இவர் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலுமே அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. கமிது மேண்டேஸ் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 மேட்சுமே பவுல் பண்ணியிருக்காரு. விக்கெட் எதுவும் எடுக்கலை. பட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 7 ரன், அதுக்கு முன்னாடி 27 ரன் அடித்தார். ஸோ ஆவரேஜாக ஒரு ஃபேண்டஸிக்கு தானே ஒரு 35 பாயிண்ட் அப்படின்றத எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பேட்டிங் செகண்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஞ்சலோ மேத்யூஸ் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. ஸோ ப்ளே பண்ண 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா 25-37. ஸோ ஆவரேஜாக 30 ரன் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. பட் பவுலிங் சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த கிரவுண்டில் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், மேபி அட்லீஸ்ட் 1 or 2 ஓவராது கொடுக்குறாங்களா அப்படின்னு. பவுலிங் சான்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷானகா ஸோ மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஆவரேஜாக ஒரு 20+ ரன்ன்றதை அடித்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஷானகா ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக பவுலிங் ஃபர்ஸ்ட்டு பண்ணலாம். சராங்கா ஸோ எப்போ வேண்டாம் இவர் ப்ரொமோட் பண்ணிப்பார். ஸோ 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவார். ஸோ கண்டிப்பாக பிச் வந்து ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தாராளமாக சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக அசராங்க நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சல்மான் ஆக்சுவலி இவர் வந்து பேட்ஸ்மேன். ஸோ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 8வது பேட்ஸ்மேனாக தான் உள்ளே வராரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 1 டவுன் இல்லை ஓப்பனிங் கூட வர வாய்ப்பு இருக்கும். பட் இங்கே வந்துட்டு நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருக்கிறதால இவரோட பொசிஷன் ரொம்ப டவுனில் வருது. பட் குவாலிட்டி பேட்ஸ்மேனுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மேட்சுமே ஆவரேஜாக 30+ ரன்னு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. பட் இங்கே வந்துட்டு அவரோட பொசிஷன் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதால நம்ம எடுக்கணுமா வேணாமான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ சப்போஸ் டாப் ஆர்டரை ப்ளே பண்ணுற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஜிஎல்எம் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. பவன் ரத்னாக்கே ஸோ ஜஸ்ட் ஜிஎல்பிக்கு தான், நீங்கள் ஸ்மால் லீக்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், ஜிஎல்எம் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. சமீரா பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் இம்பார்ட்டன்ட், பவுலிங் செகண்ட் பண்ணால் பவுலிங் செகண்ட் பண்ணுற டீம்லேருந்து நீங்கள் ஸ்பின்னர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரஜிதா பொறுத்தளவுக்கு 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணிவிடுவார். ஸோ இந்த மேட்ச் மேபி வந்துட்டு பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் 2 விக்கெட் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா ஆவரேஜாக 1 விக்கெட். ஸோ அப்படின்ற மாதிரி தான் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ எனிவே மினிமம் 1 விக்கெட் தாராளமாக எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அதுக்கு அந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸோட பாசிபிள் 11. ரஹமனுல்லா குர்பாஸ் அண்ட் டேனியல் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குர்பாஸ் எப்பயும் போல தான், ஸோ எல்லா பாலுமே அடித்து ஆட தான் ஆசைப்படுவார். ஸோ பவர் பிளேக்குள்ளே இவரால் குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். பட் பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவார் அப்படின்றது ஒரு மட்டும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் ஃபேண்டசிக்கு தேவையான ஒரு 50 to 60 பாயிண்ட் எடுத்து தாராளமாக எடுத்து கொடுத்துருவாரு. டாப் ஆர்டரில் வராரு, கிளவ் அவுட் பண்ணுறாரு, இது எல்லாமே அட்வான்டேஜ். ஸோ சேஃப் சாய்ஸ் தான், தாராளமாக நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போகலாம். பர்டிகுலர் பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. டேனியல் நல்ல பிளேயர், பட் என்னன்னு தெரியல, லாஸ்ட் ஒரு 3 to 4 மேட்சாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாப் ஆகிக்கிட்டு இருக்காரு. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து ஷைன் ஆக வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவரை இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். டேனியல் கிட்ட இருந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 30+ ரன்னாவது எதிர்பார்க்கலாம். முகமது வாசிம் ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறது சூப்பராக இருந்துட்டு இருக்குது. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா குயிக்காக அண்டு லாங் சிக்ஸஸ்லாம் இவரால் அடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டீமில் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ டேனியல் ஆர் முகமது வாசிம் இந்த 2 பேரில் ஓரளவு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே வாசிம் தான் போவாங்க. ஸோ இந்த மேட்ச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் டேனியில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கு ஒரு ட்ரம் கார்டு பிக்காதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமர விக்ரமா கிளவருக்கு பண்ணுறாரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்மே நல்லா இருக்குது. ஸோ ஸ்மாலியை பொறுத்தவரைக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் தர வேண்டாம், ஜஸ்ட் பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஃபிலிப்ஸ் ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து 30+ ரன்ன்றதை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆனார். பட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 26 ரன் அடிச்சு கொடுத்துருந்தாரு. ஒரு ஓவருமே பவுல் பண்ணார். மேட்ச்சுக்கு ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாரு மினிமம். அதில் ஒரு விக்கெட், பேட்டிங்கில் ஒரு 30+னா கூட ஃபேண்டசி தேவையான 60 to 70 பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 6ல் நிற்பார் கேச்சிங் பொசிஷனில். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கேச்சஸ் பிடிக்க முடியும். ஸோ ஃபிலிப்ஸ் எப்போயுமே சேஃப் சாய்ஸாக எப்போ வேணால் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் ட்ரை பண்ண பாருங்கள். பெரேரா ஸோ ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஆனால் பேட்டிங்கில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 38 ரன்னும், லாஸ்ட் மேட்ச் 18மே அடிச்சு கொடுத்தாரு. அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 to 30 பாயிண்ட்ன்றது வந்துடும் 4 6 வரும்போது. ஸோ பெரேராமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஓகேங்களா, டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணால் கண்டிப்பாக வந்து விக்கெட்ன்றது நிறைய எடுக்க முடியும். பட் என்னன்னு தெரியல, ஒரு ஓவர் தான் நிறுத்திக்கிறாரு. சதாப் கான் ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ ப்ளே பண்ண 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட். ஸோ பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அண்ட் 6 லைனில் நிற்கிறதால கேட்சுமே பிடிச்சி கொடுக்க முடியும். ஸோ சதாப் கானை பொறுத்தவரைக்கு ஒரு 50 to 60% கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக சதாப் கான் கண்டிப்பாக இருப்பார். கன்னரத்னே ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 2 மேட்சுமே ஃப்ளாப்பு. ஸோ பேட்டிங்கில் என்ன தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாலுமே பவுலிங்கில் ரொம்ப அடி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் பவுலிங் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ப்ளே பண்ண 2 மேட்சும் பவுலிங்கில் வந்துட்டு ரொம்ப ரன்ஸு கொடுத்துட்டு இருந்தார். பட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனாங்கன்னா அதில் வந்து இவர்கிட்ட ஒரு 20 ரன் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ
பாருங்கள். டாப் ஆர்டர்லாம் வந்து மேபி நீங்கள் வந்து பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு பிச்சை சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அதில் நீங்கள் கருணரத்னாவை ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு சேஃபாகவே டீம் எடுத்துகிட்டு போகலாம். வெள்ளாலே ஸோ மஸ்ட் பிக். ஸோ லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்பீங்க, வேறு லெவல் பேட்டிங். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே ஒரு ஆள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதில் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். தாராளமாக நிறைய பேர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக். போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம். ஃபெர்னாண்டோ 4 ஓவர் பவுல் பண்ணுவார். டெத்தோவில் 2 ஓவர் பவுல் பண்ணுறதால அட்வான்டேஜ்ன்றது அதிகம். ஸோ ஏன்னா பேட்ஸ்மேனை பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டில் அடித்து ஆடும்போது விக்கெட்டுன்றதை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபெர்னாண்டோ கிட்டேருந்து கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா பவர் பிளேயுமே 2 ஓவர், பவர் பிளேயில் 2 ஓவர், டெத்தோவில் 2 ஓவர் போகிறதால கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட்டுன்றது நிறைய எடுத்து கொடுக்க முடியும். பதிரனா ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவு விக்கெட் டேக்கில் இல்லை. பட் எனிவே ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி வந்துட்டு இந்த மேட்ச் வந்து விக்கெட்டுன்றது நிறைய எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இவரை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங்கிறது ஒன் சைடாக போகக்கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ பதிரானாவை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாப் கான், அசரங்கா, ஷானகா, குர்பாஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப் சாய்ஸ் ஆகும். கொஞ்சம் ரிஸ்கியாக பார்ப்போம் அப்படின்னா வெள்ளலே, ஃப்ளெச்சர், சண்டிமல் அண்ட் சமர விக்ரமா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். இல்லை நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஸ்மால் லீகில் கூட இவங்களை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீகல் டீமில் சதாப் கான் கேப்டனும் வைஸ் கேப்டனும் அசரங்காவும் ட்ரை பண்ணியிருக்கோம். வெள்ளலே, ஷானக்கா ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. சண்டிமல், குர்பாஸுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள். ஸோ அவங்களையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1 சதாப் கான் கேப்டன் அண்ட் குர்பாஸ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3 அண்ட் ஜிஎல் டீம் 4. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டெமோ டீம் தான். பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த டீம்லேயுமே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே தான் எல்லா அப்டேட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.